அப்புறமேட்டு பிரவீன் ஏதோ அப்படின்ட்டு இல்லை பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நியாயம் தேவைன்னா அந்த யாருன்னு நீங்க கண்ணால யார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரவீன் ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்குன்றத பத்தி வியானா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதை பத்திலாம் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ வேற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்னன்னா, மூவியை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் நேரம் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்க. அதாவது மிஸ்டர் தமிழன் இருக்கார்ல, அவர் மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவர் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தமிழ் வாய்ஸ் ஓவர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான் ஒரு படத்தோட கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிஐடியில் சீசன் 2 வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு எபிசோடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட பின் கமெண்ட்டில் நான் அதை கொடுக்குறேன், விருப்பப்பட்டவங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்குள்ளே வந்துடலாங்க. வியானாவும் விஜே பார்வதியும் சேர்ந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது விஜே பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, பிரவீன்ராஜ், கனி திரு, நாங்கள் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ பிரவீன்ராஜ் கிட்ட வந்து ஏதோ கேட்டியம்மா, என்ன கேட்ட, என்னதான் விஷயம்ன்ற மாதிரி விஜே பார்வதி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வியானா வந்து அப்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, பிக் பாஸ் என்ன பண்ணுவார்னா, வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் தருவாரு. அந்த பொருள் இன்னைக்கு தான் வரும் போல, அது வரதுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்ன்றது வியானாக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் எல்லார்கிட்டையும் பேசியிருப்பாங்க. பிரவீன்ராஜ் அதை கேட்கவே மாட்டாரு, சண்டையில் பிஸியாக இருக்காரு. அதாவது இவங்க 2 பேர் சண்டையை தீக்கிறதுல பிஸியாக இருக்காருன்ற மாதிரி இவங்க நினச்சிருப்பாங்க. பிரவீன்ராஜ் கிட்டயுமே ஒரு ஸ்டேஜில் கேட்டிருக்காங்க, அதுக்கு அவர் இருக்கார்ல, நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்கன்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்லேயே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு போல. அவர் பண்றதுல நிறைய விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அது என்னன்னா, கனித்திருக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா, அதை சார்ட் அவுட் பண்றேன்ட்டு எல்லாரையும் சுத்தி அங்கேயே நிக்க வச்சிருக்காரு போல. அதாவது வீட்டை சேர்ந்த எல்லாரையும் சுத்தி இதை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு போல. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க, கனித்திரு ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாங்க, இது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு, திரும்பி நீங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. இப்படியே தான் நேரம் போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருந்தா என்ன, இல்ல இன்னும் சிலர் இருக்கணும்னா அந்த சம்பவத்தை பார்த்தவங்க இருந்தா போதாதா? அதாவது இப்ப விஜே பார்வதி துணியை கீழே வச்சாங்கல்ல, உடனே வந்து கனித்திரு கோவப்பட்டாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பிரச்சனையை பேசினா கூட ஓகே. எதுக்காக எல்லாருமே அங்க உட்காரணும்? சரி, இந்த பிரச்சனைக்கு இப்படி உட்காந்துட்டாங்க, எல்லா பிரச்சனைக்கும் இப்படி உட்கார முடியுமா? அப்படி உட்காந்தா நம்ம அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும், மற்ற வேலையை யார் பார்க்கறது? ஒன்றும் இல்லை, எப்போவுமே சாப்பாடுக்கு பொருள், சாப்பிட்ற பொருள், தேவையான பொருள்லாம் இந்த டைம் வந்துடும். ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒன்று பிக் பாஸ் சைடில் கூட ஏதாவது லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதை நம்ம கேட்கணும்ல. பிக் பாஸ் ஏன் இன்னும் பொருள் வரல, என்னதான் விஷயம்ன்றத ஒரு தலையா அவர் தானே கேட்கணும். அவர் கேட்காம இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை பிளான் பண்ணுறாரு. அதாவது இவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாரு பார்த்தீங்களா, இந்த டைம் அந்த டாஸ்க்குக்கான பிளான் போயிட்டு இருக்கு. அதனால தான் பிக் பாஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதை நம்ம டாஸ்க் வச்சு தான் தரப்போறோம், ஏன்னா இருக்கிற பொருளையே எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது டாஸ்க் வச்சு தான் தரப்போறோன்றதுக்காக தான் இன்னைக்கு லேட் பண்ணியிருக்காரு போல. வியானா அதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க சைட்ல இருந்து கூட லேட் பண்ணலாம், ஆனா நம்ம சைட்ல இருந்து கேட்கணும்ல, என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதை கேட்கறதுக்காக தான் வந்தேன், ஏன்னா உங்ககிட்டயே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கணும். இன்னும் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் ஏன் வரலன்றதை நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி வியானா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, எனக்கு தெரியும் நீ போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது மூடிட்டு போன்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காரு போல. அந்த சைன் லாங்குவேஜை இவங்க பண்றதை நமக்கு காட்டல. ஸோ அவர் அப்ப மூடிட்டு போன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு போல. அதனால இவங்க அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கனித்திரு அக்காக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. ஆக்சுவலா அவங்க என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு சைனை காமிச்சிட்டேன். அதுக்கு கனித்திரு பயங்கரமா கோவப்பட்டாங்க. எப்படி நீ அப்படிலாம் காட்டுவ, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவப்பட்டாங்க. ஆனா கனித்திருவும் அவர் பண்ணும்போது அங்கதான் இருந்தாங்க. அவங்க கேட்டிருக்கலாம்ல, தடுத்துருக்கலாம்ல. அப்ப அவர் மட்டும் லீடரா இருக்கும் போது எதுனால பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஸோ பிரவீன்ராஜ் அந்த விஷயத்தை ரொம்ப இழுத்துருக்காருங்க. நான் லைவை ஃபுல்லாக பார்க்கல, ஆனால் அந்த பிரச்சனையை 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதாவது அதனால தான் ஒரு ஸ்டேஜில் விஜே பார்வதி மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க போல. ரொம்ப நேரம் அந்த இடத்துலயே நிற்க வச்சு பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவமான வட்டத்தில் நிற்க வச்சு பேசுறாருல, எல்லாருமே வேற வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றாரு போல. அதனால தான் எல்லாருமே சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க போல. எல்லாருமே அங்கே இருக்கணுன்ற அவசியம் எங்கெங்க இருக்கு? அப்படி பார்த்தா இந்த வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு 4 பிரச்சனை நடக்கும். விஜே பார்வதியை 3 பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க எல்லா சமயமும் எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்கணும்னா பார்க்குறவங்களுக்கு கடுப்பா இருக்காதா? ஸோ அந்த விஷயத்தை தான் வியானா இந்த இடத்துல சொல்றாங்க. வியானா சொல்றது எனக்கு வேலிடா தான் பட்டுது. நான் வந்து வியானா சொன்னதுல சில பாயிண்ட்டை மிஸ் கூட பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வியானா ஒவ்வொரு பாயிண்டா அழகா வச்சாங்க.
அதுக்கு விஜய் பார்வதியும் வேலிடா தான் சொல்றேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்றாங்க. ஆனா அதை ஒரு இஷ்யூவாவே மாத்த மாட்டாங்க. நியாயப்படி பார்த்தா இதை இஷ்யூவா நீங்க மாத்திருக்கணும். இப்ப நீங்க ப்ரொவிஷன்லாம் தேவைன்றீங்க, அவர் அப்புறமா பாத்துக்கலாம் நீ போன்ற மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ்ல காட்டுறாருன்னா, என்ன பிரவீன்ராஜ் நீங்க இப்படி பண்றீங்க, தலையா இருந்து பொறுப்பே இல்லாம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பிரச்சனையை வலிக்கணும். கண்டிப்பா அப்படி பிரச்சனை பண்ணாதான் நீங்க தெரிவிங்க. நீங்க உள்ளுக்குள்ளேயே 1008 ஐடியாவை வச்சிருந்தா யாருக்கு தெரிவிங்க? நீங்க பண்ண நினைக்கிறத நேரடியா பண்ணணும். லீடர் கிட்டயே நேரடியா பிரச்சனை பண்ணிருக்கலாம்ல, பண்ணாம விட்டது தப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.